ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் ராஜகோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டியும் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோன்று பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிலும் மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தி வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அடுத்த புழலில் குப்பை கழிவுகளை தரம் பிரிக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் சுட்டெரிக்கும் வெயிலில் குப்பை கழிவுகள் காய்ந்து ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பிடித்து எரிந்ததால் அந்த பகுதி புகை மண்டலமானது. கோடை காலத்தில் ஏற்படும் இதுபோன்ற தீ விபத்துகளை தடுக்க ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததே இந்த தீ விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூரில் தண்டவாளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல் நெம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ஆலங்காயம் வாணியம்பாடி செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பூந்துறை அருகே பால் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் தூசி மற்றும் துர்நாற்றத்தால் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி பால் நிறுவனம் முன்பு அமர்ந்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. காதக்கிணறு பகுதியில் இயங்கும் தனியார் பால் நிறுவனத்திலிருந்து தூசி வெளியேறுவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் பால் நிறுவனத்தின் முன்பு அமர்ந்து சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கடந்த 30 நாட்களில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் வருமானம் 1,47,00,000 ரூபாயை தாண்டியுள்ளது. கோயிலில் உள்ள ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகளின் சன்னதிகள் மற்றும் நம்பு கோயில்கள் உட்பட உப கோயில்களின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,47,42,000 ரூபாய் ரொக்கப்பணம், 98 கிராம் தங்கம், 4 கிலோ 10 கிராம் வெள்ளி மற்றும் 162 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்துள்ளன. இதேபோல் திருத்தணி முருகன் கோயிலிலும் கடந்த 27 நாட்கள் பக்தர்கள் 1,40,00,000 ரூபாயை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பராமரிப்பின்றி கிடக்கும் பாம்பார் அணை பூங்காவை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது பூங்கா பராமரிப்பில்லாமல் அதிலுள்ள விளையாட்டு திடலில் உபகரணங்கள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. பூங்காவை சுற்றிலும் முட்புதர்கள் சூழ்ந்தும் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் மற்றும் மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசு இந்த பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூரில் சேதமடைந்த நிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிதாக அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதி மற்றும் தூண்களில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் காணப்படுகிறது. அதேபோன்று இதன் அருகே உள்ள ரேஷன் கடை கட்டிடமும் சேதமடைந்துள்ளதால் இரண்டையும் இடித்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.